ஹாய், உங்களுக்கு இன்றைக்கி என்ன வீடியோ நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் கோல்டு காயின் வேஸ்டேஜி, அதாவது டையிங் சார்ஜ் ஜிஎஸ்டி இல்லாமல் வாங்கியிருந்தேன்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் அதுக்கான ரிப்ளே வீடியோ தான் இது. நான் வந்து டீட்டெயிலாக எப்படி டையிங் சார்ஜ் ஜிஎஸ்டி இல்லாமல் நான் இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் இப்போது சொல்ல போகிறேன். இது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து தங்கமயில் டிஜிகோல்டு அதில் தான் வந்து அவங்க சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுமே வந்து இந்த ஸ்கீமை ஃபுல்லாக முடிக்கலை. அவங்களுக்கு வந்து இன்னும் அதாவது இந்த வருஷம் எண்டு கிட்ட தான் அவங்களுக்கு முடிகிற மாதிரி இருந்தது. ஆனால் அவங்க வந்து முன்னாடியே அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன ஐடியாவில் க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பண தேவை. அது வந்து இதை வாங்கி வெளியில் சேல் பண்ணால் கூட அமௌண்ட் வரும் அப்படின்ற எண்ணத்தில் அவங்க வந்து டிஸ்கண்டினியூ பண்ணி தான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக முடிச்சிருந்தா டையிங் சார்ஜ் இல்லாமல் அந்த பெனிஃபிட்டாக சேவ் பண்ண அந்த கிராம்ஸே அவங்களுக்கு டையிங் சார்ஜ் அமௌண்ட்டுக்கு வந்திருக்கும். பட் அவங்க பாதியில் டிஸ்கண்டினியூ பண்ணனால பெனிஃபிட்டாக அவங்களுக்கு கிடைச்ச அந்த கிராம்ஸும் அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க வந்து டையிங் சார்ஜுமே 3% பே பண்ணாங்க. ஜிஎஸ்டியுமே வந்து 3% பே பண்ணாங்க. டோட்டலாக வந்து 6% வந்து அவங்க பே பண்ணி தான் வாங்கினாங்க. இருந்தாலுமே தங்கமயில் டிஜிகோல்டு போட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், நமக்கு வந்து ஆவரேஜ் ரேட்டு கொடுப்பாங்க தங்கமயில் டிஜிகோல்டில். ஸோ அந்த ஆவரேஜ் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது அப்போது நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகப்போ இருந்த கோல்டு ரேட்டை பார்க்கும்போது வந்து அவங்கள லாபத்தில் தான் அதை வாங்கியிருந்தாங்க. எங்களுக்கு கடைக்காரருமே சொல்லியிருந்தாங்க, இப்போ இருந்த கோல்டு ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து இதில் லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே அந்த கணக்கில் தான் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். நானுமே வந்து இப்போ இருக்கிற, அதாவது நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகப்போ இப்போது நான் உதாரணத்துக்கு நான் காசு எடுத்துக்கிட்டு கடைக்கு அன்றைக்கி போய் அந்த ரேட்டை கம்பேர் பண்ணி இந்த 1/2 மில்லி கோல்டு காயின் வாங்கியிருந்தால் எனக்கு 8000 ரூபாய் வந்திருக்கும். ஆனால் நான் 8000 ரூபாய் இல்லாமல் 7500 ரூபாய்க்கே நான் வந்து வாங்கியிருந்தேன் அந்த கோல்டு காயினை. அந்த ரேட்டை கம்பேர் பண்ணும்போது மட்டும்தான் நான் சொன்னது, அந்த ரேட்டை கம்பேர் பண்ணும்போது மட்டும்தான் நான் சொன்னது. இப்போ கோல்டு ரேட் குறைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தோமா எனக்கு நஷ்டம்தான். ஆனால் நான் இதை உடனே சேல் பண்ண போகிறது கிடையாது. நான் சேல் பண்ண எப்படியோ ஒரு 2 வருஷம் அதுக்கு மேலேயே கூட ஆகிடும். ஸோ அதனால் வந்து அப்போ இருந்த கோல்டு ரேட்டை கம்பேர் பண்ணும்போது நான் வேஸ்டேஜி, அதாவது டையிங் சார்ஜ் ஜிஎஸ்டி இல்லாமல் நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் உங்ககிட்ட பில்லுமே காமிச்சிருக்கேன். அப்போ வந்து 14,900 சில்லற, 900 கிட்ட 15,000 கிட்ட இருந்தது. நான் உங்களுக்கு பில்லு காமிச்சிருப்பேன். ஸோ கோல்டு ரேட் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த ரேட்டை கம்பேர் பண்ணோம்னா, நம்ம காசு கையில் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்குகிறோம் அப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ரவுண்டாக 1/2 மில்லி வந்து 8000 வருது முழுசாக. ஸோ நான் வீட்டில் வந்து கணக்கு போட்டு பார்த்தேன், 8000 வருது. ஆனால் நான் வந்து 7500 தான் கொடுத்து வாங்கியிருந்தேன். ஸோ நான் வந்து பேசியிருக்கலாம் அவங்கக்கிட்ட, நீங்கள் இப்போ கடையில் கொடுத்தா நீங்கள் கொடுத்து வாங்கின ரேட்டு கூட உங்களுக்கு வராது. ஏன்னா போட்டுட்டு மாற்றுறோம் அப்படின்னா தான் நமக்கு அப்படியே அந்த கோல்டு ரேட்டை கணக்கு பண்ணி எடுப்பாங்க. ஆனால் நம்ம காசாக கேட்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 5% கிட்ட லெஸ் பண்ணி தான் அமௌண்ட்டு கொடுப்பாங்க. அப்படி பார்த்தா அவங்க 7000 கட்டியிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட் கூட அவங்களுக்கு கிடச்சிருக்காது. ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி பேசி பண்ணுறதுக்கு எனக்கு மனசு வரல. சரி, ஓகே, அவங்களுக்குமே லாபம் இருக்கணும். அவங்க கொடுத்து வாங்கின காசுக்கு மேலே ஒரு 500 ரூபாய் அவங்களுக்கு லாபம். எனக்கு கம்பேர் பண்ணி பார்த்தா நான் இப்போ கடைக்கு போய் வாங்கினேன்னா 8000 கொடுத்துருப்பேன். ஒரு 500 ரூபாய் கம்மியாக 7500 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற ஒரு மன திருப்தியில் தான் வந்து நானுமே சரி ஓகேன்னு சொல்லி அவங்களுக்கு 7500 ரூபாய் கொடுத்து இந்த கோல்டு காயினை வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள். பாய்.